ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பெண்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த பூஜை அப்படின்னா ராகு கால பூஜை தாங்க. ராகு கால பூஜையில் நம்ம ராகு காலத்தில் எதுவும் நல்லது தான் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்போ தீய சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் நல்லது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்பவே நல்லது. சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக துர்க்கை வழிபாடு நிச்சயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே கல்ல 2 மாங்கான்ற மாரி தான். 2 பகவானையும் கும்பிட்டா மாதிரி. ஒண்ணு ராகு பகவானையும் கும்பிட்டா மாதிரி இருக்கும். இன்னொன்னு துர்க்கை வழிபாட்டையும் நம்ம பண்ணா மாதிரி இருக்கும். ஸோ ராகு காலத்தில 2 வழிபாடையும் பண்ண ஒரு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். லெமன் எப்பவுமே கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஓம் தூம் துர்காய நமக அப்படின்ட்டு கீழிருந்து மேல் வாட்டமாக தான் நம்ம கட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. 3 திரி போட்டு விளக்கேத்தணும். அதுவும் கீழே பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு வச்சு தாங்க ஏற்றணுமா, அதுதான் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. துர்க்கை வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா லெமன் தான். கண்டிப்பாக அதை எல்லாருமே பண்ணி வச்சுட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கோவிலில் ஒரு அம்மா சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வாழ்க வளமுடன்.